டெல்லியில் சுவாதி மாலிவால் விவகாரம் பரபரப்பை கிளப்பியுள்ள நிலையில் இது பாஜகவின் சதித்திட்டம் என்றும் சுவாதி மாலிவால் சொல்வது 100% பொய் என்றும் ஆம் ஆத்மி விளக்கமளித்துள்ளார். ஆம் ஆத்மி எம்பியும் டெல்லி மகளிர் ஆணையத்தின் முன்னாள் தலைவருமான சுவாதி மாலிவால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பரபர குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்தார். அதாவது முதல்வர் இல்லத்தில் கெஜ்ரிவாலின் தனிச் செயலாளர் பிபவ் குமார் தன்னை தாக்கியதாக அவர் குற்றஞ்சாட்டினார். இது தொடர்பாக அவர் டெல்லி காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு புகாரும் அளித்துள்ளார். குற்றச்சாட்டு: பிபவ் குமார் தன்னை பல முறை அறைந்ததாகவும் வயிற்றிலேயே எட்டி உதைத்ததாக சுவாதி மாலிவால் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இதற்கிடையே சுவாதி மாலிவால் குற்றச்சாட்டிற்கு ஆம் ஆத்மி பதிலளித்துள்ளது. பொதுத் தேர்தல் நடைபெறும் நிலையில் ஆம் ஆத்மியை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக பாஜகவுடன் கூட்டு சேர்ந்து சுவாதி இவ்வாறு செயல்படுவதாக ஆம் ஆத்மி பதிலளித்துள்ளது. இதற்கிடையே டெல்லி முதல்வர் அலுவலகத்தில் எடுக்கப்பட்டதாக கூறப்படும் 52 நொடிகள் ஓடும் சுவாதி மாலிவாலின் வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அந்த வீடியோவில் சுவாதி மாலிவால் கெஜ்ரிவால் இல்லத்தில் பாதுகாப்பு ஊழியர்களுடன் வாக்குவாதம் செய்கிறார். அங்கிருந்த பாதுகாப்பு ஊழியர்கள் சுவாதியை அங்கிருந்து வெளியேறுமாறு பல முறை சொல்கிறார்கள். இருப்பினும் அங்கிருந்து செல்ல மறுக்கும் சுவாதி அவர்களுடன் வாக்குவாதம் செய்கிறார். தன்னை எதிர்த்தால் போலீஸ் நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அவர் கூறுகிறார். மேலும் ஒரு கட்டத்தில் பாதுகாப்பு ஊழியர்களை தாக்கவும் முற்படுவது போலவே தெரிகிறது. இந்த வீடியோவை ஆம் ஆத்மி கட்சியினர் பகிர்ந்து வருகின்றனர். இந்த சம்பவத்திற்கு பின்னணியில் பாஜகவே இருப்பதாகவும் சாடி வருகிறார்கள். இது தொடர்பாக ஆம் ஆத்மி கட்சியின் அதிர்ச்சி செய்தியாளர்களிடம் பேசுகையில் கெஜ்ரிவாலை குறிவைத்து பாஜக போட்ட திட்டங்களை இது அம்பலப்படுத்துகிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைத்ததில் இருந்தே அவரை காலி செய்ய பாஜக சதித்திட்டத்தை தீட்டியது. இதன் காரணமாக சுவாதி மாலிவால் மே 13 அன்று காலை அரவிந்த் கெஜ்ரிவாலின் வீட்டிற்கு அனுப்பப்பட்டார். ஆம் ஆத்மி பெண் எம்பி சுவாதி மாலிவால் தாக்கப்பட்ட சம்பவம். கெஜ்ரிவால் தனி செயலாளர் மீது வழக்கு பதிவு. அங்கே ஒரு டிராமாவை நடத்தி முதல்வரை அவமதிக்க வேண்டும் என்பதே அவரது திட்டம். ஆனால் முதல்வர் கெஜ்ரிவால் இந்த சம்பவம் நடந்தபோது அங்கு இல்லை. இதனால் உண்மை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பாஜகவின் இந்த சதியின் முகமாக இருப்பவர்தான் சுவாதி மாலிவால் என்றார். முழுக்க போய். மேலும் சமூக வலைத்தளங்களில் பரவும் 52 நொடிகள் ஓடும் அந்த வீடியோவை குறிப்பிட்டு அதிர்ச்சி: இந்த ஒரு வீடியோ போதும், சுவாதி எந்தளவு பொய் சொல்கிறார் என்பது அனைவருக்கும் தெரிந்துவிடும். போலீசாரிடம்தான் தாக்கப்பட்டதாக சுவாதி புகாரளித்தார். ஆனால் வீடியோவை பார்க்கும் அனைவருக்கும் அவர் வசதியாக உட்கார்ந்து அதிகாரிகளை அச்சுறுத்துவது தெளிவாக தெரிகிறது. அவர் பிபவ் குமாரையும் அதில் அச்சுறுத்துவது தெளிவாக தெரிகிறது. தன்னை அடித்து உதைத்தாக எல்லாம் சுவாதி கூறுகிறார். ஆனால் அவருடைய உடைகள் கிழிந்துவிடவில்லை, தலையில் காயம் கூட இல்லை. இதில் இருந்தே அவர் சொல்வது எந்தளவுக்கு பொய் என்பது தெளிவாக தெரிகிறது என்றார்.